ஒரு மனிதன் இருந்தான். அவன் இறந்த அடுத்த நாளே FBI அவன் அறைய சீல் பண்ணிச்சு. அவன் பேப்பர்ஸை எடுத்துச்சு. ஏன்? உங்களுடைய ஃபேவரட் சயின்டிஸ்ட கமெண்ட் பண்ணுங்க. லெட்ஸ் டிராவல் இன் மிஸ்ட்ரி. ஸ்பார்கஸ், அவன் பெயர் நிக்கோலா டெஸ்லா. 1856 செர்பியாவில் பிறந்தான். 900+ பேட்டன்ஸ், ஆல்டர்னேட்டிங் கரண்ட், வயர்லெஸ் ஐடியாஸ், ரிமோட் கண்ட்ரோல், இன்னைக்கு நாம பயன்படுத்துற பல டெக்னாலஜிகளுக்கு பின்னாடி இருந்தவன் அவன். ஆனா ஸ்பார்கஸ், அவன் பெயரை கூட உலகம் மறந்து கொண்டிருக்குது. ஏன்? டெஸ்லா ஆடிசன் கிட்ட வேலைக்கு சேர்ந்தான். ஒரு நம்பிக்கையோட, ஒரு கனவோட. ஆடிசன் சொன்னா உழைச்சா ரிவார்ட் கிடைக்கும்னு. டெஸ்லா இரவு நாள் பாராமல் உழைச்சான். அவன் மூளை இரிஞ்ச மாதிரி வேலை பண்ணான். ஆனா ரிவார்ட் கிடைக்கல. ஒரு சிரிப்பு மட்டும் கிடைச்சது. அதுதான் அவன் வாழ்க்கையை மாற்றியது. ஸ்பார்கஸ், டெஸ்லா ஒரு சாதாரண சயின்டிஸ்ட் இல்ல. அவன் ஒரு கனவுக்காரன். உலகம் முழுக்க எனர்ஜி ஃப்ரீயா கிடைக்கணும்னு நினைச்சவன். அதுக்காக வார்டன் கிளிஃப் டவர், ஒரு டவர் மட்டும் இல்ல, ஒரு கனவு, ஒரு புரட்சி, ஒரு புதிய உலகம். கம்பி இல்லாம, பி இல்லாம முழு உலகத்துக்கும் எலக்ட்ரிசிட்டி. ஆனா அந்த கனவு பணம் முன்னாடி தோற்றுச்சு. ஃபண்டிங் நிறுத்தப்பட்டது, டவர் நிறுத்தப்பட்டது. ஒரு மனிதனோட கனவும் அங்கேயே நின்றுச்சு. ஸ்பார்கஸ், 1943 ஜனவரி 7, ஒரு அறை, ஒரு மனிதன். யாரும் இல்ல, சத்தமும் இல்ல. தனியா இறந்தான். அடுத்த நாளே FBI வந்தது. அவன் வாழ்க்கை முழுக்க சேகரிச்ச ரீசர்ச், அவன் சிந்தனைகள், அவன் கனவுகள் அனைத்தையும் எடுத்துச்சு. சில வெளிச்சத்துக்கு வந்தது, சில இன்னும் இருள்ல இருக்கு. ஸ்பார்கஸ், ஒரு மனிதன் உலகத்தை ஒளியால் நிரப்ப நினைச்சான். ஆனா அவன் வாழ்க்கை இருள்ல முடிஞ்சது. இன்று உலகம் ஆடிசனை செலிப்ரேட் பண்ணுது. ஆனா டெஸ்லா, அவன் பெயர் சில பேரோட நினைவுல மட்டும்தான் இருக்கு. ஸ்பார்கஸ், ஒரு மனிதன் உலகத்துக்காக வாழ்ந்தான். ஆனா உலகம் அவனுக்காக நினைக்கல. இது நியாயமா? லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். உண்மையை தேடும் சிந்தனையாளர்களாக இருங்கள்.